தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே இவ்வித கடைசி நிலைகள், சாக போகும் தருவாய், தொழில் நின்று போகிற நிலை, படிப்பு முடிச்சு போகிற நிலை, ஐயா இனிமே வாழ்க்கையில ஒரு நன்மையும் வராது அப்படின்னு சொல்ற நிலை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாத, இந்த காலத்தை நினைச்சு நீ கலங்காத, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். நான் உன் தேவன், நான் உன் தேவன். பயப்படாத. உலகத்தில் இருக்கிற சக்திகளை குறித்து, நஷ்டங்களை குறித்து, கஷ்டங்களை குறித்து, இல்லாமைகளை குறித்து, உலகத்தில் இன்றைக்கு மனுஷனுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற தீய சக்திகளை குறித்து கலங்காதே, பயப்படாதே. கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய ஆசீர்வாதம் பிறந்திருக்கிறது. இந்த நாள் இது நல்ல நாள், ஒரு புதிய சரித்திரம் பிறந்த நாள். இதுவரைக்கும் நன்மை வரலல்ல, பாடுபட்டு கிடைக்கல, போராடி வந்து சேரல, எதிர்பார்த்து வந்து சேரல. எப்பொழுது கேட்டாலும் தீய சக்திகளே, எப்பொழுது கேட்டாலும் ஐயா தோல்வி 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 என்ற சத்தம் உன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருந்தது. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், திகைப்படைந்து போகிற உனக்கு சொல்கிறேன், பயப்படாதே, நன்மை உண்டாயிற்று, ஆசீர்வாதம் வந்தது, நன்மையின் காலம் பிறந்து விட்டது, அதிசயம் நடக்க போகிறது. நீ நன்மையை பெற்றாகிவிட்டது, ஆசீர்வாதத்தை பெற்றாகிவிட்டது, ஆசீர்வாத துறவு திறந்தாகிவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. எதை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? உலகம் நமக்கு என்ன செய்யும்? உலகத்தில் இருக்கிற சக்திகள் நமக்கு என்ன செய்யும்? உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காமல் போய்விடும். அது வாய்க்காது வாய்க்காது வாய்க்காது. மனுஷனுடைய சூழ்ச்சி பலிக்காது. ஆமென். நீயோ விடுதலை பெற்ற பெண்மானை போல் கர்த்தரை மகிமைப்படுத்துவாய்.